யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், அதாவது பல்கலைக்கழகம் அந்த உதவித்தொகை கொடுப்பாங்கள்ல, இந்த மானியம்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ ரேஷன் கடையில் மானியம் தராங்கள்ல, ஸோ அந்த மாதிரி படிக்கிற பசங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் கொடுப்பாங்கள்ல, தாழ்த்தப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, அவங்க எஸ்டி எஸ்டி அவங்களாம் கொடுப்பாங்கள்ல, அதுக்கு ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க போல், புதுசாக அவங்கள பாதுகாக்கிறதுக்கு, அவங்களுக்கான ஒரு ஃபேவர் பண்ணுற மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க. கேட்கும் போது ஓகே, ஆமாம், ஒடுக்கப்பட்டவங்க இவ்வளோ நாடு முழுக்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் நல்லது ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படி தான் இருக்கும். எல்லாருமே பொது வழியில் பேசுகிறவங்க, இந்த சொல்கிறது வியாபாரம் எடுக்கிறவங்க, வியூஸ் பார்க்குறவங்க, இவங்க இப்படிலாம் இதை கொண்டாட தான் செய்வாங்க. ஏன்னா எல்லா மக்களையும் கவர் பண்ணுறது, நான் தன்னை வந்து உத்தம மாதிரி காட்டிக்கிறது, அது ஒரு முட்டாள்தனம் பண்ணுறது. ஒருத்தனை இந்த யுஜிசி இந்த ஒரு சட்டம் வந்து மக்களுக்கு, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவாக இருக்குது, ரொம்ப தேவையான சட்டமாக இருக்குது ஜென்ரலாக பார்க்கும்போது. ஆனால் இப்போது நார்த் இந்தியாவில் பற்றிக்கிட்டு எரியுது, இந்த இது வேணாம், பேன் பண்ணுங்க, தேவை கிடையாது அப்படின்னு போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 13ஆம் தேதியிலேருந்து போராடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி 31ஆம் தேதி. ஸோ இன்னும் அதாவது அப்படியே ஆப்போசிட். 13ஆம் தேதி போராட்டம் ஆரம்பிச்சிச்சு, இன்றைக்கி 31 அப்படியே ஆப்போசிட், மிரர். ஸோ இது பெரிய லெவலில் நார்த் இந்தியாவில் வெடிச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே ஆல்ரெடி இவங்க எஸ்சி எஸ்டி ஆக்டை வச்சு எங்களை பயங்கரமாக த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்கள் இதுக்கு மேலே இன்னமும் பெனிஃபிட்ஸ், ஸ்காலர்ஷிப்பில் வந்து இவ்வளோ பெரிய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறீங்க, இந்த ஓசி அந்த கூட்டத்தையும் உள்ளே கூட்டு வரீங்க, எக்ஸ்ட்ரா அதை விரிவுபடுத்துறீங்க. அதாவது ஏற்கனவே இருக்கவங்களை விட இன்னமும் விரிவுபடுத்தி ஆள் சேர்க்குறீங்க. அப்போது நாங்கள் இருக்கோம் இந்த பக்கம், எங்களுக்கு இங்கே சம உரிமை கிடையாது, நாங்களாம் உழைச்சி தான் வரணும். இவங்களுக்கு மட்டும் சலுகை உள்ளே போயிடுறாங்க. அது வரைக்கும் ஓகே, சலுகையில் உள்ள வரைக்கும் போகிற வரைக்கும் ஓகே. அவங்க ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா அவங்களுக்கும் தனி படைன்றீங்க, அவங்களுக்கும் தனி இயக்கம்ன்றீங்க. அப்போ எங்களுக்கு இருக்க பிரச்சனை எங்களை காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த பவரையும் இந்த ஒரு பொட்டன்ஷியலையும் இவங்க தவறாக பயன்படுத்துகிறாங்கன்றது தான் நாடு முழுக்க இருக்க ஒரு கேள்வி. நானுமே பார்த்துருக்கேன், இந்த ஃபேமிலியிலுமே அது நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், பாண்டிச்சேரி பையன், அந்த பையனுக்குமே இந்த இன்சிடென்ட்ஸை என்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கான். அவனுக்கு சுயமாக அவனுக்கே நடந்திருக்கு. ஒரு லேண்ட் மேட்டரில் இந்த பிசிஆர் ஆக்ட் அதை போட்டு மிரட்டியிருக்கானுங்க. ஸோ அவங்கள்ட்ட சான்றிதழ் இருந்தனால, ஆதாரம் இருந்தனால அதை எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஆதாரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆக்ட் அவங்கள டைரெக்டாக பாயும், எதுவுமே பேச முடியாது, அவனுக்கு தான் ஃபேவராக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கு அப்படின்னா, அந்த குழந்தை சொல்கிறது தான் கோர்ட் கேட்கும். ஸோ ஒரு சிலவங்க ட்ரெயின் பண்ணி படங்களில் கூட சீனாக வந்திருக்கு. ஒரு தாத்தா வந்து பேத்தியை அவதூறு பண்ணுறாருன்னு சொல்லி சொத்தை பிடுங்கிறக்காக ஒரு சீக்வன்ஸ் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் தாத்தா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி கடைசி அந்த குழந்தை உண்மையை சொல்லிடும், அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி குழந்தைய கூட்டி போய் ட்ரைனிங் பண்ணி அந்த குழந்தைய அவங்க அப்பா அம்மா சொல்கிறத கேட்டுட்டு எவனா மேலே கை காட்டி இவன் தான் அப்படின்னு சொல்லிச்சுன்னா கேள்வியே இல்லை, தூக்கி உள்ள வச்சுருவாங்க. சட்டத்திட்டங்கள் எல்லாருக்கும் வேணும், ஆனால் கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாதுன்றது தான் ஒரு முக்கியம். ஏன்னா அப்பாவிகளும் தண்டிக்கப்படக்கூடாதுன்னு தானே நியாயமான சட்டம். இந்த பிசிஆர் ஆக்ட்ன்றதை அவங்க வந்து ஒரு இப்போ கேடயமாக பயன்படுத்துகிறாங்க, ஒரு ஒரு பாதுகாப்பு கவசமாக பயன்படுத்துகிறாங்க. நம்மளை வந்து மண்டையில் அடிக்கிறது, அடிச்சுட்டு என்னடா அடிக்கிறேன்னு திரும்பி பார்த்துன்னு வச்சுக்கோங்க, பிசிஆர் ஆக்ட் என்னங்கடா அடி, நீ அடித்த நானும் திருப்பி அடிக்கிறேன், இதுக்கு எங்கடா உனக்கு மட்டும் ஒரு கேடயம் வருது, அப்போ எங்களுக்கு கேடயத்தை எங்கடான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. சிம்பிளாக அவங்க புரியுதா? இதுதான் நார்த் இந்தியாவில் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ப்ரோ அப்போ நீ என்ன ப்ரோ நார்த் இந்தியாவில் அவங்க போராடுறவங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறேன் ப்ரோ? போராடுறவங்களுக்காக சப்போர்ட் பண்ணலை, நீ நடக்கிற ரியாலிட்டியே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதை மட்டும் யாரும் பேசவே மாட்டேங்கிறீங்களே. இந்த இப்படி ஒரு ஆக்ட் இருக்குது அப்படின்னா, இந்த ஆக்ட் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தான். நமக்கு ஒரு அச்சுறுத்தல் வருது, நம்மளை ஒரு எதிரியை தாக்க வரான், நமக்கு ஒரு அச்சுறுத்தல் வருதுன்னா அப்போது இந்த பாதுகாப்பு சட்டங்களை வச்சு கேடயமாக பயன்படுத்துங்க, தப்பே இல்லை. நீங்கள் போய் உடனே அடிச்சு விட்டு இந்த கேடயம் நீங்கள் அடிச்சு பாரு, சிம்பிளான விஷயம். ஒரு நியூஸ் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். 40 வருஷமாக நாங்கள் தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு வரோம். இப்போது ரீசெண்டாக இப்போ 2-3 வருஷமாக நமச்சிவாயம் அப்படின்றவர் வந்து இது ஏன் இடம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக இப்போ போன 2 வாரத்துக்கு முன்னாடி விசிகா கட்சியிலேருந்து ஒரு 4-5 பேர், பாஸ்கர், அப்புறம் வந்து கோமாபுரம், வடுகப்பட்டி பாஸ்கர், கோமாபுரம் அப்படின்னு கோமாபுரத்தில் உள்ளவங்க சில பேரை கூட்டிகிட்டு வந்துட்டு இது ஏன் இடம், நான் வாங்கிட்டேன், நமச்சிவாயத்துலேருந்து நான் வாங்கிட்டேன், இது என்னோடய இடம் அப்படின்னு சொல்லி கொட்டாயை போட்டிருந்தாங்க. எங்களுக்கு அந்த விஷயம் தெரியல. நாங்கள் வந்து அடுத்த நாள் பார்க்குறோம், விவசாயம் பண்ணியிருக்க கொள்ளையில் வந்து கொட்டாயை போட்டிருந்தாங்க. நாங்கள் பிரித்து போட்டுட்டோம். அந்த பிரித்ததுக்காக போயிட்டு அவங்க பிசிஆர் கேஸ் வழக்கு கொடுத்து எங்களை கூப்பிட்டு விசாரிச்சிருந்தாங்க. நாங்கள் சொல்லிட்டு வந்த மாதிரி எங்கள் சைடில் உள்ள எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்து இது எங்கள் இடம் தான் சொல்லி அடங்கல் வாங்கிட்டு சொன்னாங்க. அதையும் வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம். அதுக்கான ப்ரூஃப் கொடுத்துட்டு அவங்க சரி நான் விசாரிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. அடுத்து மறுபடியும் அடுத்த 2 நாள் கழித்து வந்து மறுபடியும் கொட்டாயை போட்டு விசிகா கொடியை ஊனி இது என்னோடய இடம், நாங்கள் அந்த விஷயம் எங்களுக்கு தெரியும் வந்து நாங்கள் வந்தோம் இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து விடுதலை சிறுத்தை கட்சி கொடி ஊனியிருக்கோம், இதை தாண்டி நீங்கள் வந்து எந்த தடுக்க வந்தீங்கன்னா உன் மேலே வந்து வெட்டுவோம், குத்துவோம், கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. அதையும் தாண்டி வந்து நான் இல்லாத நேரத்தில் பிரித்து போட்டேன்னா நான் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்னை வந்து அவதூறாக பேசினேன் அப்படின்னு சொல்லி
அவர் பிசிஆர் கேஸ் வழக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி மிரட்டினாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் உயிருக்கு பயந்துட்டு நாங்கள் போயிட்டோம். இதுக்கப்புறம் அதனால தான் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து விசிகா மேலே ஒரு நல்ல பற்று இருக்குது. ஆனால் இவங்க என்னென்னா அதை தப்பாக பயன்படுத்தி இடத்த வந்து அபகரிக்க பார்க்குறாங்க. இந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க. இந்த விசிகான்ற வார்த்தையை கேட்டாலே எனக்கு இப்போல்லாம் வர ஐயோ அவங்களா பயங்கரமான ஆளாச்சு அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஏன் அப்படின்னா இதை நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நான் நிறையா பார்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து கரெக்டாக இந்த நியூஸை பார்க்கும்போது இந்த நியூஸ் வந்துருந்துச்சா, சரி உங்களுக்கு சான்றிதழாக காட்டினான்னு புரியும். இந்த நியூஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அந்த பையன் பேசுகிறத பார்த்துருப்பீங்க. அந்த நிலத்தில் குத்தகைக்கு எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து குடிசையை போட்டு, இது வந்து படத்தில் பார்த்துருப்பீங்க. ஒரு இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணணும்னா குடிசையை போட்டு, இந்த காஞ்சனா படத்தில் கூட பார்த்துருப்பீங்கல்ல, குடிசையை போட்டு அங்கே போய் கொடி கம்பத்தை ஊண்டி வச்சுருவாங்க. இவங்க போய் கொடியை ஊண்டிக்கிறாங்க. மிரட்டல். ஐயோ இவங்களை தொட்டு அந்த ஆக்ட் வந்துடும் சொல்லி பயமுறுத்துறாங்க. ஏங்க ஒரு சட்டம்ன்றது அவங்கள பாதுகாக்கிறதுக்காக கொடுத்தது, மற்றவங்கள எதிர்க்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடாது. இவங்க அதை பண்ணுறாங்க. நியூஸே வந்திருக்கு. இந்த நியூஸில் மட்டும் தான் வந்திருக்கா? சரி, இது ஜெயலலிதா அவங்க அம்மையார் அவங்க டிவி. ஸோ இந்த டிவினால டிஎம்கே பொலிட்டிக்கல் ட்ராமாவாக இருக்கும்னு நினச்சேன். மற்ற சேனல்ஸ்லையும் இது போட்டிருக்காங்க. அப்போது இது நம்பகத்தன்மையான நியூஸ் தான். அப்போது இந்த ஆக்டை தப்பாக பயன்படுத்துகிறாங்கன்னு நம்ம முன்னாடி இப்போ தான் பேசியிருந்தோம் கொஞ்ச நாள் முன்னாடி பிசிஆர் ஆக்டை பற்றி. ஸோ அப்போது இந்த ஆக்ட் வந்து இவங்களுக்கு சாதகமாக இருக்குது, மற்றவங்களுக்கு பாதகமாக இருக்கா? இதுவே பெரிய ஸ்ட்ரகிள்ஸாக இருக்குது. எதிர்த்து பேசினாலே, அதாவது நம்மளை இப்பயும் சொல்கிறேன் தெளிவாக கேளுங்க, அவன் நம்மளை வந்து மோதினாலும் நாம தான் ஒதுங்கி போகணுமா? இதை அப்படியே ஆப்போசிட்டில் போட்டு பாருங்களேன். ஆண்ட பரம்பரை வரும்போதுலாம் இவங்க துண்டை இடுப்பில் கட்டணும். உங்களுக்கு புரியுதா? அப்படியே சுழற்சி மாதிரி இருக்கா? இவங்க ஆண்ட பரம்பரை ஏரியாவுக்குள்ள போகணும்னா துண்டு செருப்பு போடக்கூடாது அப்படிலாம் பார்த்துருப்பீங்க வரலாற்றில். இப்போது இவங்க வந்தாங்க, நாம செருப்பை தூக்கிட்டு ஓட வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு புரியுது நான் சொல்ல வர்றது? பயமுறுத்துறாங்க, அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க அடுத்த சமூகத்தை. இது உங்களை பாதுகாக்க கொடுக்கக்கூட்ட சட்டம். இதை நீங்கள் ஒரு டூலாகவும் ஆயுதமாகவும் பயன்படுத்தக்கூடாது. இது தப்பு தானே? இப்போ இந்த இடத்துல நடந்தது தப்பு தானே? இவங்களுக்குலாம் நீதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படியே கடந்து போயிடுவாங்க. ஏன்னா ஆளுங்கட்சியோட அவர் தொங்கிட்டு உட்காந்துருக்காரு. அப்போது அதிகாரம் எவ்வளோ வலிமையானதுன்னு தெரியுதா உங்களுக்கு? அந்த அதிகாரத்தை வச்சுட்டு இவங்க இந்த வேலையை பார்க்குறாங்க. நார்த் இந்தியாவில் ஏன் இப்போது இந்த போராட்டம் நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு? இவ்வளோதான் விஷயம். இது மாதிரி யோசிக்க பழகுங்க. இதில் நிறைய பேர் கமெண்ட்டில் பண்ணுவீங்க. போன பிசிஆர் ஆக்ட் அந்த வீடியோலேயே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்க? ப்ரோ அப்படிலாம் இல்லை ப்ரோ, பல பேர் கொஞ்சம் பேர் செய்கிற தவறுனால நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்க. கொஞ்சம் பேர் இல்லை, உங்கள் சமூகத்துக்குன்னு அடையாளம்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சி பண்ணிகிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி இதை கொஞ்சம் பேர்னு சொல்லுவீங்க? ஒரு 100 பேர் இருக்க இடத்துல 2 பேர் பண்ணுறான்னா அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். அதை பொதுவாக அட்ரஸ் பண்ணிட்டு போயிடலாம். 100 பேர் இருக்க இடத்துல அந்த 100 பேருக்கு முன்னாடி இருக்காம பாருங்க, அவங்க கூட்டமே பண்ணுதுன்னா இதை அட்ரஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஏன் இது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? இப்போது வேற யாரோ ஒருத்தன் பண்ணுறான்னா ஓகே, ஒரு தனிப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருந்து ஒரு 10 பேர் பண்ணுறாங்கன்னா இது லூசு பேர் இந்த ஆக்டை தப்பாக பயன்படுத்துகிறாங்கன்னு அவங்கள மட்டும் அட்ரஸ் பண்ணலாம். உங்களுக்குன்னு நிற்கிறேன், உங்களுக்குன்னு அடையாளம் பண்ணி நீங்கள்லாம் ஓட்டு போட்டு பிரதிநிதித்துவம் படுத்திருக்கீங்கல்ல, அந்த நபர் தான் இந்த பவரை காட்டுறாரு. அந்த கொடியை வச்சு மிரட்டுறாங்க. அப்போது இதை பேசி தான் ஆகணும். இது அசால்ட்டாக கடந்து போக முடியாது. அந்த டைமிங்கில் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது தவறு தான். இப்பயும் சொல்கிறேன், தாழ்த்தப்பட்டவங்க ஒடுக்கப்பட்டவங்களுக்கு ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிற இந்த டாமினேட்டன் மைண்ட் செட்டில் ஒருத்தன் பண்ணுறான்னு அது தவறு, கேள்வி கேட்கக்கூடிய விஷயம்தான். அப்போது இதெல்லாம் பாதுகாப்பாக வரும். நீங்கள் இதை ஒரு சொல்யூஷனாக பயன்படுத்திக்கிட்டு இவங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறீங்கன்றது வந்து இது வேற, இது முடியாது. சரி, இவ்வளோதான் விஷயம். இது இப்படி நடந்தனால தான் நார்த் இந்தியாவில் கொந்தளிச்சுட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவர் என்ன பண்ணார்? இவ்வளோ நாள் பிஜேபி எதிர்த்தவர் இந்த திட்டத்தை மட்டும் ஆதரித்து பேசியிருக்காப்புல. காரணம் என்ன? இது தமிழ்நாட்டிலையும் வந்துச்சு அப்படின்னா கொண்டாட்டம் இவங்களுக்கு. ஏன்னா இவங்க வந்து இந்துக்களோட ஓட்டு வாங்கலை, ஒடுக்கப்பட்ட இந்த சொல்கிற தாழ்த்தப்பட்டவங்க, பிற்படுத்தப்பட்ட இவங்கள மாதிரி ஆட்களை, அந்த ஹிந்து முஸ்லீம்ஸ் இவங்கள மாதிரி ஆட்களை, சிறுபான்மை இவங்களெல்லாம் ஒரு கூட்டமாக வச்சுக்கிட்டு தான் இவங்க பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ஆட்சியை. அப்போ இவங்களுக்கு இது கொண்டாட்டம் தானே? இப்போ புரியுதா பாலிடிக்ஸ் எப்படி நடக்குதுன்னு? ஏன் இவங்களாம் அதெல்லாம் கொண்டாடுறாங்கன்னு? என்னதான் வேறு கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாகவே இருந்தாலும் இவங்களுக்கு தேவையான ஒரு ஆக்ட் வந்தோடனே அப்பா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் தேவையில்லை அங்கே பிஜேபி போட்டிருக்கு அப்படின்னா இதெல்லாம் ஒரு பாலிடிக்ஸ் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த விஷயங்களுக்கு விலக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேஜரான ஆட்கள் அங்கே போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இது கண்டிப்பாக ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். அந்த குழுமத்தை கொஞ்சம் சுருக்கி அவங்களோட அதிகாரத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல சட்டத்திட்டங்களை நல்ல விதமாக பயன்படுத்தணும். அதையே கேடயமாக பயன்படுத்துனீங்கன்னா அது உங்களுக்கே ரிவீட் அடிச்சு விட்ரும். இதான் உண்மை. காலங்காலமாக அதுதான் நடந்திருக்கு.